காய்ஸ், வி ப்ராஃபிட்ஸோட நாலேஜ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடிஎஃப்னா என்ன, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வி ப்ராஃபிட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடிஎஃப் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்க. மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு டைப்பு தான் இந்த இடிஎஃப்ன்றதுமே. அப்போ நம்ம எஸ்ஐபி மாதிரியோ இல்லை லம்சா மாதிரியோ இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இடிஎஃப்ன்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, டாடா ஸ்டீல் ஷேர்ஸ் மாதிரி மார்க்கெட் டைமில் எக்ஸ்சேஞ்சஸ் ஆன என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்துட்டு ட்ரேட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகுறதுனால தான் இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக இடிஎஃப்ன்றது இண்டெக்ஸ் இல்லைனா செக்டார் ஆர் அசட் கிளாஸஸை தன்னோட பெஞ்ச் மார்க்கை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ ETF நிஃப்டி 50ன்றது நிஃப்டி 50ஐயும், நிப்பான் ETF நிஃப்டி 100ன்றது நிஃப்டி 100ஐயும் ட்ராக் பண்ணும். ஸோ இதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்றதுமே அந்த ETF ட்ராக் பண்ணுற இண்டெக்ஸ் இல்லைனா செக்டார் ஆர் அசட் கிளாஸஸை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தென் இந்த இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு டைப்பாக இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு NAVலாம் கிடைக்காதுங்க. உதாரணத்துக்கு எஸ்பிஐ ETF நிஃப்டி 50 263 ரூபாயில் கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ ப்ரைஸ் வேரியன்ஸோடு தான் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் NAV மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் அப்டேட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. இந்த இடிஎஃப்லேயே உங்களுக்கு ஈக்விட்டி ETF, கமாடிட்டி ETF, கரன்சி ETF, லிவரேஜ் ETF, ஃபாரின் மார்க்கெட் ETFன்னு இதுலேயும் வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நிறையவே இருக்குது. ஓகே, இந்த மாதிரியான ETFல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ETF பாசிவ் மேனேஜ்டு ஃபண்டாக இருக்கிறதுனால ஆக்டிவ் மேனேஜ்டு ஃபண்டை காட்டிலும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ETFலாம் ஷேர் மாதிரியே எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுனால ஈஸி டு ட்ரேடு, டைவர்சிஃபிகேஷன், எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேம்மா, நான் இப்போது ETFல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இப்போ நான் என்னென்னத்தை கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் எரர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ETFன்றது இண்டெக்ஸையோ இல்லைன்னா செக்டாரையோ தன்னோட பெஞ்ச் மார்க் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருந்ததுன்னா அது தன்னோட இண்டெக்ஸை நல்லா ட்ராக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். செகண்டாக லிக்விடிட்டி. நம்ம சூஸ் பண்ணியிருக்க ETFோட லிக்விடிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ETFல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நினச்ச நேரத்துக்கு அதை பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். தேர்டாக AUM அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். AUM அதிகமாக இருக்கிற மாதிரியான ETFை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணுங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபண்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அது நல்ல பெரிய ஃபண்டாகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ETFனா என்ன, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிது, ஃபைனலாக நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னென்னத்தை கவனிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.